அதிகார பகிர்வு பெறுவது மட்டும்தான் கட்சி வளர்ச்சிக்கு பயன்படும் என்று இல்லை. அதிகார பகிர்வும் தேவை என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதன் மூலம்தான் கட்சி வளர்ச்சி அடையும். எனவேதான் அதை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சொல்லுவது இன்றைய அரசியல் சூழலுக்கு உகந்ததாக இல்லை. இப்போதைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் நின்று வலதுசாரிகளின் சதி அரசியலை முறியடிக்க வேண்டும். அதுதான் முதன்மையானது. நாம் வெற்றி பெற்ற பிறகு நமக்குள் அதிகார பகிர்வை கோரலாம், அப்போது வாதிடலாம். ஆனால் நம்முடைய வெற்றிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எந்த முயற்சியையும் இப்போதைக்கு நாம் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நாங்குநேரி பள்ளி மாணவன் சின்னதுரை அவர்களின் இல்லத்தில் நாட்டு வெடிகுண்டை வீசி, பெட்ரோல் குண்டை வீசி வன்முறையில் ஈடுபட்ட கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். அதிமுக பாஜகவின் பிடிக்குள் எப்போதே போய்விட்டது. மெல்ல மெல்ல அது காவிமயமாகி வருகிறது என்கிற கருத்தை ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன், கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறேன். அதற்கு சான்றாகத்தான் இந்த பதிவும் அமைந்திருக்கிறது. பெரியார் பாசறையில் தோன்றிய இயக்கம் அண்ணா, எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் தலைமையில் இயங்கிய ஒரு திராவிட இயக்கம் இன்றைக்கு சங் பரிவார்களின் பிடிக்குள் சிக்கியிருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. அவர்கள் வெற்றி பெற்றால், அதாவது அதிமுக வெற்றி பெற்றால் RSS தான் நாட்டை ஆளும். அதில் யாருக்கும் ஐயம் தேவையில்லை என்பதை அவ்வப்போது நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். திருவள்ளுவருக்கு காவி பூசக்கூடிய வேலையை துணிச்சலாக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சமூக ஊடக பக்கத்திலேயே பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருப்பது வேதனை அளிக்கிறது. அதனை தற்போது அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி ஆறுதல் அளிக்கிறது. ஆனாலும் அதிமுக தலைவர்கள் கவனமாக, எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இல்லையே அவர்கள் தமது சுய அடையாளத்தை இழக்க நேரும் என்பதை அந்த இயக்கத்தின் மீது உள்ள நன்மதிப்பின் அடிப்படையில் ஒரு கருத்தாக நான் முன்வைக்கிறேன். திமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக வந்து குழு அமைச்சிருக்காங்க. நீங்க உங்களுடைய நிலைப்பாடு எத்தனை தொகுதிகள் கேட்டு வரலாம் அப்படின்றது ஒவ்வொரு தோழமை கட்சியாக அழைத்து பேசுவார்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கும் உரிய நேரத்தில் அழைப்பு வரும். அந்த குழுவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கான தொகுதிகளை கேட்டு பெறுவோம். சுமூகமான முறையில், நல்லிணக்கமான முறையில் இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். திமுக கூட்டணி இப்போது மேலும் வலுவடைந்திருக்கிறது. தேமுதிக இந்த கூட்டணியில்
இணைந்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது. அதேபோல ஓபிஎஸ் அவர்களின் தலைமையிலான அணியும் திமுக கூட்டணிக்கு வரும் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இவ்வாறு திமுக கூட்டணி நாளுக்கு நாள் ஒரு மெகா கூட்டணியாக வலுப்பெற்று வருகிறது. அந்த வலிமை குன்றாமல் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுமூகமான முறையிலே பேச்சுவார்த்தையை நடத்தி தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்வோம் என்று நான் நம்புகிறேன். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஒத்துழைப்பாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை